ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் நல்ல மணக்க சுவையான சன்னா மசாலா ரொம்பவே வித்தியாசமான முறையில் நல்ல டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு நார்த் இந்தியன் ஸ்பெஷல் ரெசிபி அப்படின்னே சொல்லலாம். இது பூரி, சப்பாத்தி, நான், பரோட்டா, பட்டோடி, இட்லி, தோசையோடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். செய்யறதே ரொம்பவே வித்தியாசமான முறையாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு முதல்ல ஒரு சுத்தமான வெள்ளை துணி ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதில் பாதி பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு டீஸ்பூன் டீ பவுடர். டீ பவுடர் நான் கொஞ்சம் ஏலக்காய் ஃப்ளேவரோடு சேர்க்கறதுனால நான் இன்றைக்கி இதில் ஏலக்காய் சேர்க்கல. நீங்கள் வெறும் பிளைன் டீ பவுடர் தான் வச்சுருக்கீங்கன்னா ஒரு சின்ன ஏலக்காய் இது கூட சேர்த்துக்குங்க, சரியாக இருக்கும். இப்போ இதை ஒரு சின்ன மூட்டை மாதிரி ரெடி பண்ணி கயிறு போட்டு கட்டிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்கங்க. நான் இன்றைக்கி 100 கிராம் வெள்ளை கொண்டக்கடலையை ஒரு 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியை வடிகட்டிட்டு அந்த கொண்டக்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மூட்டை சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கங்க. அந்த கொண்டக்கடலை நல்ல பூக்க சூப்பராக வெந்து வரும். அதுக்குள்ளே நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான சன்னா மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் அந்த மணத்தையும் சரி அந்த சுவையும் சரி அப்படியே கொடுக்கும். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்காதீங்க. இப்போ இதில் 5 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 இன்ச்சு சைஸில் பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 3 வரமிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்குங்க. இப்போ நல்ல ஒரு வாசனை வந்திருக்கு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. கூடவே 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை சேர்த்து செய்யும்போது. இப்போ இதை அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. இதில் நம்ம எல்லாத்தையுமே பயன்படுத்த போகிறது கிடையாது. மிச்சத்தை ஈரம் இல்லாத ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். எப்போல்லாம் சன்னா மசாலா செய்ய போகிறீங்களோ இந்த பவுடரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 6 விசில் விட்டு எடுத்திருக்கேன். ப்ரெஷர் நல்லா இறங்கியிருக்கு. கொண்டக்கடலை நல்லா பூ போல் வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம அந்த துணியில் வச்சு ஒரு மூட்டை போல் போட்டிருந்தோம்ல, அதை தனியாக எடுத்து வச்சிடணும். அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய அந்த சாறு எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். இதுதான் இந்த சன்னா மசாலாவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும், நல்ல ஒரு சுவையையும் கொடுக்கும். இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கூடவே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்ல பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா அப்படியே பொன்னிறமாக சிவந்து வர்ற அளவுக்கு வதக்கணும். சும்மா லைட்டாக வதங்கினா போதாது. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு கிரேவி டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுங்க. அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் நல்லா அரைச்சிட்டு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. இப்போ அந்த தக்காளியினுடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டு அந்த ஊற்றின எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ இதில் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, அதாவது தனியா பொடி, அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு பச்சை மிளகாவையும் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு அதையும் ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததாக நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். தண்ணியோடய சேர்த்துக்குங்க. ஒரு முறை கலந்து விட்டுட்டு 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க. இது ஏற்கனவே எல்லாமே நல்லா வெந்திருக்கு, கொஞ்சம் திக்காக தான் நமக்கு வேணும். அதனால் கொஞ்சம் பார்த்து குறைவாக சேர்த்துக்குங்க. அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. இது இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. மேலே லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிக்கணும். இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. 4 பல்லு பூண்டு நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. அந்த இஞ்சி பூண்டு நல்லா அந்த எண்ணெயில் வதங்கி வரணும். அதனுடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டு நல்ல பொன்னிறமாக மாறி வரும்.
இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிடுங்க. கரிஞ்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கத அப்படியே சூடாக சேர்த்துடணும். சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவினீங்கன்னா அவ்வளோதான். நல்ல மணக்க மணக்க சுவையான சன்னா மசாலா நார்த் இந்தியன் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். இது பூரி, சப்பாத்தி, நான், பரோட்டா, பட்டோடி இது கூடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஈவன் நீங்கள் சாதத்தோடையும் சாப்பிட்லாம், அதுவும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் இந்த ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.